நீங்க எங்க குடும்பத்துக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. நாங்க யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு 20 லட்சம் கொடுத்துருக்கீங்க. இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க? இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு யாரும் இல்ல, அனாதைன்னுலாம் சொல்லாதீங்க. நீங்க சொந்தம்னு சொல்லிக்க நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க தான். அதுக்காக தானே நான் இம்புட்டு கஷ்டப்பட்டேன். நிலத்தை விற்க விடாம சாமி இருக்குன்னு போய் சொல்லி என்கிட்ட காசு வாங்க வச்சேன். சரியான நேரத்துல வந்து என் மகன் உசுர காப்பாத்தின. இப்ப பணம் கொடுத்து இந்த வீட்டை மீட்டு கொடுத்து எங்க குடும்ப கௌரவத்தைய காப்பாத்தி கொடுத்திருக்க. எங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவே கடவுள் உன்னை அனுப்புன மாதிரி இருக்கு. என்ன கடவுள்னா சொல்லி ஒதுக்கிடாதீங்க. நானும் உங்களை மாதிரி சராசரி மனுஷிதான். மாயா, ஒரு நிமிஷம். இந்தாங்க, புடிங்க. எதுக்கு என் கையில குடுக்கறீங்க? பத்திரம் எங்க பேர்ல இருந்தாலும் மொத்த பணமும் உங்களோட தான். அதனால இப்போதைக்கு இந்த பத்திரம் உங்க கையில இருக்கிறது தான் நியாயம். உங்ககிட்ட நான் பணத்தை கடனா தான் வாங்கியிருக்கேன். நாங்க எப்போ மொத்த பணத்தையும் திருப்பி கொடுக்கறோமோ அப்போ நீங்க பத்திரத்தை திருப்பி கொடுத்தா போதும். அது வரைக்கும் இது உங்ககிட்டயே இருக்கட்டும். என்னங்க இப்பதான் சொந்தம் சொன்னீங்க, அதுக்குள்ள அந்நியமாக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு கடனாலியா இருக்க விரும்பல. அன்பு கடனா இருக்க கூடாதா? கடன் அன்பை முறிக்குமா இல்லாமதா? ஆமா சித்தப்பா, சரியா சொன்னீங்க. இத நீங்களே வச்சுக்கோங்க. புடிங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். சரி. நிலம் கைய விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா ராவோட ராவா எப்படி 20 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணா? எங்க இருந்து கிடைச்சது? யாரு கொடுத்தா? மறுபடியும் மறுபடியும் அவகிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். என் மூளை நரம்புலாம் அப்படியே டெம்பர் ஆகுது. எப்படி பணம் வந்துச்சு? அண்ணா, அந்த செந்தில் பையில பாத்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸ் வராங்க. அவங்க தான் நான் பணம் கொடுத்துருக்காங்க. என்னது, நர்ஸா? அவ்வளோ பணம் கொடுக்குற அளவுக்கு அவங்க வசதியா இருந்தா அவங்க ஏன்டா நர்ஸா வேலை பார்க்கணும்? சின்னதா ஒரு கிளினிக்கே வச்சிடலாமே. ஏய், என்னடா காமெடி பண்றியா? இல்லண்ணே, நான் சொல்றது நிஜம் தானே. அந்த நர்ஸ் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. நம்புற மாதிரியே இல்லையே. அண்ணா, எனக்கும் அந்த டவுட் இருந்துட்டே இருக்குண்ணே. வீட்டுக்கு வந்த 2வது நாளே இம்புட்டு பணத்தை கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ நடந்திருக்குண்ணே. ரொம்ப பழக்கம் இல்லாத ஒருத்தங்க 1 இல்ல 2 இல்ல 20 லட்சம் கொடுத்திருக்காங்கன்னா அவங்க சாதாரண நர்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. கண்டிப்பா அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் அவ நர்ஸா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. முதல்ல அவ யாரு, அவளோட பேக்ரவுண்ட் என்ன, என்ன திட்டத்தோட வந்திருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய கதை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அவ அமுதாவுக்கு உதவி பண்ணதுக்கான நல்லவளாவே தான் இருக்க போறா. அதுதான் இல்ல, என் கணக்கு சரினா அவ உங்களுக்கு உதவுனது எல்லாமே அவங்களோட மனசுல இடம் பிடிக்கணும்னு அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் வில்லங்கம் பண்ணதா. இது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அவ நம்ம கூட்டு இல்ல, அவளுக்கு நாம வைக்கணும் வேட்டு.
யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல, சொல்ல போறீங்களா இல்லையா? ஏ அமுதா, நீ எதுவும் விளையாடலையே அமுதா? நான் மாயா. ஓ மாயா, நீங்களா? ஏன் அமைதியா இருந்தீங்க? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வீட்ல யாரும் இல்லையா? அம்மாவும் அமுதாவும் மார்க்கெட் வரைக்கும் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. ஓ, மாயா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் இனிமே கட்டெல்லாம் வேண்டாம், அது கண்ணை ரொம்ப அழுத்தம், அதனால கண்ணில் வெளிச்சம் படாம இருக்க கருப்பு கண்ணாடி போட்டா போதும்னு கண்ணாடி கொடுத்து விட்டுருக்காருங்க. அதை நான் உங்களுக்கு கொடுக்கலாமா? ஆ, நான் உங்க கட்டை கழட்டி கண்ணாடி மாட்டி விடவா? ஆ. இந்தாங்க. மாயா, உண்மையை சொல்லுங்க, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு என்னை ஏமாத்தாதீங்க. ம்? என்னை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நாம 2 பேரும் பேசியிருக்கோமா? இல்லையே, நான் உங்களை இப்பதான் பாக்குறேன். ஆனா உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு குரல் மாதிரியே இருக்கு. அதனாலதான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா எடுத்துக்கல. இன்னும் என்னோட குரலை மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? நேரம் வரும்போது நான் யாருன்னு சொல்றேன். என்ன மாயா அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை சார். இப்போ உங்க ஐலாம் ஓகே தானே? கண்ணுல பெருசா வரையில, ஒரே இடத்துல இந்த 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன, இப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணா போச்சு. புரியல. கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடந்தா எல்லாம் சரியாயிடும்ல? யாரு? நானா? ஆமா, நான் இருக்கேன். என் கையை பிடிச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயே நம்ம சின்னதா ஒரு வாக்கிங் போலாம். பயப்படாதீங்க, நான் உங்களை கைத்தாங்களா பிடிச்சுக்கிறேன். இருக்கட்டும் மாயா, பரவாயில்ல. ஏன் கூச்சமா? நீங்க என்னையே ஒரு பொண்ணா பாக்குறீங்க, ஒரு பேஷண்ட்டை கவனிச்சுக்கிற நர்ஸா பாருங்க. அப்படி நினைச்சீங்கன்னா எந்த கூச்சமும் இருக்காது. வாங்க. இன்னைக்கு இது போதும். வாங்க வந்து உட்காருங்க. சரி. பார்த்து உட்காருங்க. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? மாயா, அப்புறம் குடிச்சுக்கிறேன்.
இப்பதான் வந்தேன். இது என்ன கண்ணாடி புதுசா இருக்கு? டாக்டர் தான் இனி கட்ட வேண்டாம் கண்ணாடி போதும்னு கொடுத்து விட்டாங்க. அதான் நான் கொடுக்கலான்னு வந்தேன். வீட்ல யாருமே இல்லையா? எங்க உங்களெல்லாம் பார்க்காம போயிடுவேணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. உங்களையும் பார்த்துட்டேன். சரி அப்ப நான் வரேன். இருமா, சாப்பிட்டு போலாம் இரு. பரவாயில்லம்மா, நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்னோட பேக் எடுத்துக்கிறேன். அப்ப சரி நான் வரேங்க. மாயா, நாளைக்கு நான் உங்க ஆஸ்பத்திரிக்கு வரேன், அங்க பார்க்கலாம். எதுக்கு? டாக்டரை பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்கணும். ஓ, ஆஹா, இவ வந்து டாக்டர் கிட்ட மட்டும் பேசினா நம்ம வசமா மாட்டிப்போமே. இப்போ என்ன பண்றது? என்னங்க, அதான் நான் இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன டீடைல் தெரியணும்னு சொல்லுங்க. நான் டாக்டர் கிட்ட கேட்டு உடனே உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்லாம்? இதுல என்னங்க அலைச்சல்? எங்களுக்காக நீங்க எம்புட்டு சிரமம் தான் படுவீங்க. நானே நேர்ல வந்து கேட்டுக்கிறேன். இதுல என்னங்க சிரமம்? நான் டெய்லி அங்கதான் போறேன், நானே கேட்டுட்டு வந்துடுறேன். இது நான் நேர்ல கேட்டாதாங்க நல்லா இருக்கும். உனக்கு நல்லா இருக்கும், ஆனா நான் நல்லா இருக்க முடியாதே. ஏங்க, என்னைக்குன்னு சொன்னீங்க? நாளைக்கா? நாளைக்கு தான். நாளைக்கு அவரு ஊர்ல இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்? இல்லங்க, ஏதோ ஒரு மீட்டிங் விஷயமா ஹைதராபாத் போறேன்னு போன வாரமே சொன்னாரு. சரி, நீங்க டாக்டர் ஃபோன் நம்பராவது கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். என்னங்க, அன்னைக்கு டாக்டர் நம்பர் கேட்கும்போது தான் நீங்க யாரோ நான் யாரோ. இப்பதான் எங்க குடும்பத்துல ஒருத்தி ஐடியல், என் ஃப்ரெண்டும் ஐடிய. இந்த ஃப்ரெண்டு கேட்டா நம்பர் கொடுக்க கூடாதா? அதுக்கு இல்லங்க, அவரு புது நம்பர்ல இருந்து கால் வந்தா எடுக்க மாட்டாரு போதுமா? அப்படியே போன் எடுத்தாலும் நம்பர் யார் கொடுத்தாங்கன்னு தான் கேட்பாரு. இப்ப என்ன, உங்களை மாட்டி விட கூடாது, அம்புட்டு தானே. நீங்க நம்பரை கொடுங்க. ரிங் போது. போன் எடுக்கலையே. நான் தான் சொன்னல, புது நம்பர்லாம் வந்து அவர் எடுக்க மாட்டாருன்னு. பரவாயில்ல. சரிங்க, அப்ப நான் வரேன். டாக்டர் தான். ஹலோ, யாரு? டாக்டர், நான் அமுதா பேசுறேன். அமுதாவா? எந்த அமுதா? செந்தில் ஒருத்தருக்கு தலையில அடிபட்டு கண் பார்வை கூட பாதிக்கப்பட்டுச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க டாக்டர். நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா அவங்கள கூட்டிட்டு வந்து செக்அப் பண்ணலாமேன்னு. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வாங்களேன். நீங்க வெளியூர் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேனே. யார் சொன்னா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீங்க கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் ஊருக்கே போலியாமே. மேபி அது லாஸ்ட் வீக் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா என்ன சொன்னாரு? நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. சரி, ஓகேங்க, நான் வரேன். எங்க உங்களை உள்ள படுக்க வைக்கவா? இல்ல அமுதா, இருக்கட்டும், பரவாயில்ல. அமுதா கண்ணு, அத்தை. இல்ல, வீட்டை நம்ம திருப்பிட்டாலும் கடன் நமக்கு தலைக்கு மேல அப்படியே தான் இருக்கு. அதான் நாளையில இருந்து வேலைக்கு போலான்னு இருக்கம்மா. என்னத்த சொல்றிய? ஆமாத்தா, சும்மாவே இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சு என்னால முடிஞ்சதை பண்றேன்தா. நம்ம கடன் சீக்கிரம் முடியும்ல. நீயும் வரைச்சு அதை பண்ணி இதை பண்ணி ஒத்தையா எம்பிட்டு தான் கஷ்டப்படுவ. என்ன அத்தை, என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லத்தா, என்னால முடிஞ்ச ஒரு உதவி, அவ்வளவுதான். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறியா? இந்த
அமுதா மட்டும் டாக்டரை பார்த்துட்டா நம்ம மாட்டிப்போம். இப்போ என்ன பண்றது? ஏதாவது பண்ணுவோம். ஐயா, ஐயா. சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வீட்டு வேலைக்கு இன்னிலிருந்து வர சொல்லிருந்தீங்க. ஆமாமா, சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், ம், வீட்டை பெருக்கி சுத்தமா வச்சுக்கணும், துணிமணியை அலசி போடணும், அப்புறம் அப்பப்ப என் குழந்தைங்களையும் பாத்துக்கணும். சரிங்கம்மா, பாத்துக்கிறேன். ஏமா பார்க்க வயசானவங்களா இருக்கீங்களே, செஞ்சிருவீங்களா? பழைய ஆள்தாம்மா. வயசானாலும் உடம்புல தெம்பு இருக்கு, நான் செய்வேன். சரிம்மா, போய் வேலையை பாருங்க. சரிம்மா, வாங்க உள்ள. வாங்க, கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்றேன், வாங்க. ம். இது என் ஃப்ரெண்டோட வீடு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பார்த்து பேசிட்டு போலாம். வாங்க. வாங்க தம்பி. அடடடடே, வாங்க 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 வாங்க. இப்பதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சதா எங்க வீட்டுக்கு வர்றது? பாப்பா, கொஞ்ச நேரம் நீ உள்ள போடாமா. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. ஒண்ணு என்ன படிக்குது? அப்படிலாம் இல்லடா, வரணும் தான் நினைப்பேன், நேரம் கிடைக்கிறது இல்ல, அதான் வர முடியல. இவன் என்னடா அண்ணா அம்மா கதை இழக்காத. சரி விடுறா. பூஜா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உமாவை போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தனே. ஓ அப்படியா? என்னென்ன சாப்பிடுறீங்க? ஆமா, எதுவுமே வேண்டாம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் காபி போட்டு எடுத்து. சரிங்க. சொன்னா கேட்கவே மாட்டான். அப்புறம் வேற என்ன விஷயம்? அம்மா, பாப்பா குளிச்சிட்டு இருக்கா, டவல் எடுத்து கொடுக்கணும். ஐயாவை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க, நீங்க காஃபி போட்டு கொடுத்துருங்க. சரிங்கம்மா.